ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உண்மையின் தலைப்பானது பரமபிதா நடாத நாற்று அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் யோசிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்களுடைய சீஷர்கள் முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தெளிவான பதிலை கொடுத்துட்டார். உங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு தான் நம்முடைய இந்த பாடத்துக்கு தேவைப்படக்கூடிய காரியங்கள் உள்ள இருக்குது, நம்ம அதை அணுக போகிறோம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயுல 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவர் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய சீஷர்களுக்கே சில கலக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய ஆண்டவர் அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டே வந்துடுவார், சரிங்களா? பாருங்கள், அதிலே 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லி முடித்த உடனே சீஷர்கள்லாம் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு கேள்வியை நியாயமாக இருக்குன்னு நினச்சி கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, 12ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரடைந்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு பரிசேயர் இடரல் அடைஞ்சிட்டாங்க, அவங்க மனவேதனைப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள், 13ஆம் வசனம் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பரமபிதா நடாத நாற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்னைக்கு இருந்த பரிசேயர், இந்த இடத்துல பரிசேயர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சதிசேயர், வேதபாரகர், ஏரோதியர், இவங்க எல்லாருமே, அதாவது அந்த யூத மத தலைவர்கள் அப்படின்றது தான் பொதுவான ஒரு எண்ணங்கள் அங்கே காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் பரமபிதா நடாத நாற்று அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு இது அப்படியே நம்முடைய ஆண்டோட உண்மைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அநேக பாரம்பரியங்கள் உலகத்துக்குள்ளாக கிறிஸ்துவ சபைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளாக இருக்குது. என்ன பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், சமீபத்தில் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அது முன்னோருடைய முக்கியமான ஒரு பாரம்பரியம். அப்போ இது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கடவுளோ அல்லது அவருடைய குமாரனோ அங்கீகரிக்காத ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியுது, சரிங்களா? அப்போ இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அழகாக ஒப்பிட்டு காமிச்சிட்டார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல பரமபிதா நடாத நாற்று யார் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பார்த்துட்டோம் பரிசேயர், அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சதுசேயர், வேதபாரகர், ஏரோதியர், ஒட்டுமொத்தமாக யூத மத தலைவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை வழிநடத்தக்கூடிய எல்லாருமே மத தலைவர்கள், அந்த மத அமைப்பு லீட் பண்ணக்கூடிய தலைவர்கள், அந்த அமைப்பை லீட் பண்ணக்கூடிய தலைவர்கள், போதகர்கள், பாஸ்டர், ரெவரன், ஃபாதர், இப்படி சொல்லக்கூடிய அநேக பட்ட பெயர்களோடு இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரமபிதா நடாத நாற்று அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இதை வேரோட பிடிங்கணும்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாகவே 100% இந்த கிறிஸ்துவ மதம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வழிநடத்தக்கூடிய எல்லா தலைவர்களையும், எல்லா போதகர்களையும் வழிநடத்தக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரமபிதா வேரோட பிடிங்கணும்னு சொல்லி காமிச்சார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த இடத்துல? அப்போ கேள்வி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், நீங்கள் அதோட கொடிகள் அப்படின்னு சொல்றார்.
அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக நிலைத்து நிற்கணும். அப்படி என்ன அர்த்தம்? என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி காரியங்களை, உதாரணத்துக்கு வரக்கூடிய கிறிஸ்மஸை வேதாகமத்துல மிக தெளிவுபட எழுதி கொடுத்துருக்காரா, கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு நிதானிக்கணும் அப்படின்னு கவனிக்கிறோம். இப்படி இல்லாத எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த நாற்றாக மாறி விடுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அந்த மெய்யான திராட்சை செடி கூட இணைஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா வெகு விரைவில் பிடுங்கப்படுவோம்னு சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முதற்கொண்டு அவங்களை வழிநடத்தின யூத மத தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாரையுமே இந்த அழைப்பில் இராதபடிக்கு வேரோடு பிடுங்கிட்டார். யாருன்னா பரமபிதா. அதே போலவே இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியங்களை, எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமபிதாவின் மகன், இப்படிப்பட்ட உண்மைகளை தெரியாதபடிக்கு உலகத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா கிறிஸ்துவ போதகர்களையும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வேரோடு பிடுங்கிடுவான்ற ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப நாம மெய்யான திராட்சை செடியாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்து நிற்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.